God is our protector. ஜெகோவா நிசி நம்முடைய யுத்தங்களிலே நமக்கு ஜெயத்தை தருகிறவர். இங்க மீதியான பெண், மோவாபிய பெண் இந்த ரூத். ஆகவே இவள் மிகவும் பயந்து போயிருக்கிறாள். இவளை மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவளுக்கு தண்ணி தர மாட்டாங்க. அதனால போவாஸ் மிகுந்த அக்கறை உள்ளவனாக, நீ இங்க தண்ணி குடிச்சுக்கலாம், நீ என் வயல்ல இருக்கலாம், உனக்கு ஒரு தீங்கும் வராதபடிக்கு என்னுடைய வேலைக்காரர்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய வேலைக்காரங்களுக்கு நான் கட்டளையிட்டு பிறகு அவளை அதட்ட வேண்டாம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறார். அவர் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அவளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். அதனாலதான் பில்லி சூனியங்களோ மந்திரவாதங்களோ யார் கொடுக்கிற சாபங்களோ நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு தேவை, அவ்வளவுதான். இந்த போவாஸ் எப்படிப்பட்டவர்? இந்த போவாஸ் மிகுந்த ஆஸ்திக்காரர். அதாவது நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே ஆற்றல் இருக்கிறது, அவரிடத்தில் அதற்கான வல்லமை இருக்கிறது. அவர் தேவைக்கும் அதிகமானதை தருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வயல்வெளியிலே தங்கிக் கொள்ளும்படியாக நமக்கு சொல்லுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிறவர். நாம் எங்கே நடக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர். சொல்லிவிட்டு பிறகு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். பிறகு நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் ரூத் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த போவாஸ் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார் என்பது தெரிகிறது. இந்த போவாசை குறித்து ரூத்துக்கு ஒன்றும் தெரியாது. இந்த போவாஸ் யார் என்று தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் தற்செயலா இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அவர் நமக்கு அப்பம் கொடுத்தார், ரசம் கொடுத்தார். அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தற்செயலா இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவரை பத்தி எதுவும் முழுசா தெரியாது. அவர் ஏதோ சாப்பாடு தருவாருன்னு தெரியும், அவரு அப்பம் தர்றாரு, ரசம் தர்றாரு, கம்யூனியன்ல பங்கு பெறறோம், கர்த்தர் இவ்வளவா செஞ்சாரே அதுவே பெரிய சந்தோஷம் அப்படி நினைச்சுக்கிட்டு போறோம். இந்த போவாஸ் அவ்வளவு மாத்திரம் செய்கிறவர் அல்ல. சாயந்தரத்துல போய் ரூத் நகோமிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றா. இப்படி ஒருத்தரை நான் சந்திச்சேன், அவர் ரொம்ப நல்லவரு, அவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, உங்களுக்கு கூட கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே நகோமி சொல்றா, இவர் நமக்கு உறவின் முறையான்,